الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا மனித வாழ்வு அல்லாஹு தாலாவை மையமாக வைத்து தொடரப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சமாக அமைகிறது. துரதிர்ஷ்டவசமாக மனிதன் உலகத்தில் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக அவதானித்து வருகின்றோம். அல்லாஹு தாலா மனித வாழ்க்கையில் தலையிடுகின்றான் என்பதை அநேகமாக மனிதர்கள் மறந்து விடுகின்றார்கள். இறை உணர்வு என்பது அல்லாஹுவை பற்றிய அந்த நம்பிக்கை என்பது மனித வாழ்க்கையோடு இயல்பாக கலந்த ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா ஆன்மாக்களாக இருந்த எங்களை நோக்கி ஒரு வினா தொடுத்தான். அந்த வினாவை சூரத்துல் அஅராஃபின் 172 வசனம் அழகாக முன்வைக்கின்றது. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களது இரட்சகன் அல்லவா என்று கேட்டான். ஆன்மாக்களாக இருந்த நாங்கள் அப்பொழுது காலு பலா, ஆம் என்று அந்த ஆன்மாக்கள் பதிலளித்தன, நாங்கள் பதிலளித்தோம் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயற்கை தன்மை இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை இயல்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மனிதன் இந்த பேருண்மையை மறந்து மனமுரண்டாக மறுத்து வாழுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் ஏன் மனிதன் இறைவனை புறக்கணித்து வாழ வேண்டும், இறைவனை மறந்து வாழ வேண்டும்? மனிதனுக்கு ஒரு பலவீனம் இருக்கின்றது. அந்த பலவீனம் என்னவென்று சொன்னால், வெற்று கண்களுக்கு தென்படுகின்றவற்றை ஆழமாக நம்புவது. வெற்று கண்களுக்கு தெரிகின்றவற்றை ஆழமாக நம்பி அதிலே பற்றுறுதியோடு வாழுகின்ற ஒரு பலவீனம் மனிதனுக்கு இருக்கிறது. இந்த வெற்று கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தியை அவன் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவனுக்கு வாழ்வியல் ஆதாரங்களாக கொடுக்கப்பட்ட இன்ப சுகங்கள் அந்த வெற்றுக்கண்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை பார்ப்பதற்கு திரையாக அமைந்து விடுகின்றன. மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய தீர்மானம். குறித்ததொரு காலம் வரை இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தாக வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? இறைவனின் பிரதிநிதியாக வாழ வேண்டும். இறைவனை அறிந்து புரிந்து தெளிந்து அவனை ஏற்று அவனை ஆழமாக விசுவாசித்து
அவனிடம் முழுமையாக வாழ்க்கையை ஒப்படைத்து அவனுடைய முடிவிலே தீர்மானத்திலே திருப்தி கண்டு வாழ வேண்டும். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு தேவையாக சில சாதனங்களை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றார். அந்த சாதனங்கள் அந்த மனிதனை எங்கோ கொண்டு போய் விட்டு விடுகின்றன. வாழ்க்கை சாதனங்களாக இருக்க வேண்டியவற்றை மனிதன் வாழ்க்கையின் இலட்சியமாக மாற்றிக்கொண்டான். அவனுடைய இறுதி இலட்சியம் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவது, அல்லாஹுவை பார்ப்பது. ஆனால் அந்த இலட்சியத்திற்காக இறைவன் வழங்கிய சாதனங்களை அவன் இலட்சியமாக மாற்றிக்கொண்டதை பார்க்கின்றோம். குர்ஆன் குறிப்பிடுகிறது, زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. மனிதர்களுக்கு பெண்கள், அதாவது மனைவி மக்கள், தங்கம் வெள்ளி பெரும் குவியல்கள், உயர்தரமான குதிரைகள், கால்நடைகள், பயிர் பச்சைகளை விரும்புவது, அதிலே பற்றுக்கொள்வது அலங்காரமாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலா அலங்காரம் என்று சொல்லுவதை நாங்கள் அலட்சியமாக, அவலட்சணமாக, அசிங்கமாக நோக்கக்கூடாது. மனிதன் வாழ்வதற்குத்தான் மனைவி மக்கள். மனிதன் தனது வாழ்க்கையை தங்குதடையின்றி தொடர்வதற்குத்தான் விவசாய நிலங்கள், கால்நடைகள், பயிர்கள் எல்லாம், தங்கம் வெள்ளி பெரும் குவியல்கள் எல்லாம். ஆனால் அல்லாஹு தஆலா எதை சொல்கிறான் இங்கு? இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் சொற்ப இன்பம், அல்லாஹ்விடத்தில் இருப்பது அழகிய தங்குமிடம். எனவே அல்லாஹு தஆலாவை புரிந்து கொள்வதற்கு இந்த வாழ்வியல் ஆதாரங்கள் அல்லது சாதனங்கள் தடையாக அமைந்து விடுகின்றன. எனவே தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் தொடரில் கேட்கின்றான், குல் அஉனப்பிஉக்கும் பிகைரி மின் ஸாலிக்கும், இதனை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? நபியை கேளுங்கள். மனைவி மக்களை விட, தங்கம் வெள்ளி பெரும் குவியல்களை விட, உயர்தரமான குதிரைகளை விட, கால்நடைகளை விட, பயிர்களை விட மிகச்சிறந்த ஒன்றை, பெருமதியான ஒன்றை உங்களுக்கு நான் காட்டித்தரவா? வெற்று கண்களுக்கு புலப்படுகின்ற இந்த வாழ்வியல் ஆதாரங்களை நம்பி நீங்கள் மோசம் போய்விட்டீர்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். உங்களுடைய முகவரிகளை இந்த சொத்து சுகங்களிலே தொலைத்து விட்டீர்கள். ஆனால் இதனை விட பெருமதியான ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? குல் அஉனப்பிஉக்கும் பிகைரின் மின் ஸாலிக்கும் லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா வரிதுவானும் மினல்லாஹ். அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த மனிதர்களுக்கு மறுமையில் சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவனபதி இருக்கிறது. பரிசுத்தமான மனைவிகள் இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய திருப்பொருத்தம் இருக்கிறது. வல்லாஹு பசீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை ஆழமாக உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹு தஆலாவையும் அவன் படைத்து வைத்திருக்கின்ற நிரந்தரமான இன்ப சுகங்களையும் முடிவே இல்லாத வாழ்க்கையையும் மனிதன் புறம் தள்ளி, மனிதன் ஓரம் கட்டி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வாழ்வியல் ஆதாரங்களாக தரப்பட்டவைகள் அல்லாஹுவை புரிந்து கொள்வதற்கு தடையாக, திரையாக அமைந்து விட்டன. எனவே தான் மனிதன் இந்த உலகத்திலே மதிமயக்கத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இன்ஃபிதாரில் ஒரு கேள்வி எழுப்புகின்றான். யா அய்யுஹல் இன்சான்
மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். மனிதனே, உன்னை படைத்த ரப்பை விட்டுவிட்டு நீ ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னை மதிமயக்கத்தில் ஆழ்த்தியது எது? உன்னை படைத்த ரப்புடைய விடயத்தில் உன்னை மதிமயக்கத்தில் ஆழ்த்தியது எது? யா யுகல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். கண்ணியமிக்க அந்த ரப்பு உன்னை படைத்தான். அந்த ரப்பு உன்னை உலகத்திலே ஒரு சதை துண்டாக தூக்கி எறியவில்லை. அல்லதி ஹலகக, அவன் உன்னை படைத்தான். ஃபஸவ்வாக ஃபஅதலக, உன்னுடைய உடல் அமைப்பை செம்மைப்படுத்தி சீரமைத்தான். ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், அவன் நாடிய விதத்தில் உன்னை வடிவமைக்க முடியும், உன்னை பொருத்த முடியும். இருந்தாலும் உன்னை அழகான வடிவத்தில் அவன் படைத்தான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாங்கள் அழகான ஒரு வடிவத்தில் அமைத்திருக்கிறோம், படைத்திருக்கின்றோம். ஆகவே உனக்கு உணவளித்து உன்னை பாதுகாத்து பராமரித்து உனக்கு தேவையான வாழ்க்கை சாதனங்களை தந்து அழகாக உன்னை வளர்த்து விட்ட அந்த ரப்புடைய விடயத்தில் நீ மதிமயங்கி கிடக்கின்றாயே. மனிதனுக்குரிய சகலவிதமான மரியாதைகளையும் கொடுத்துத்தான் அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கின்றான். யா ஐயுஹல் இன்சான், இன்சானே, மனிதனே, மிருகமே, கீழ்த்தரமானவனே, மோசமானவனே என்று விழிக்காமல் அல்லாஹ் மனிதனே என்று மனிதனுக்குரிய சகலவிதமான அந்தஸ்துக்களையும் கண்ணியத்தையும் மகிமையையும் மாண்பையும் வைத்து ஒரு கேள்வி எழுப்புகின்றான். நீ உன்னுடைய ரப்புடைய விஷயத்தில் மதிமயங்கி கிடக்கின்றாயே, இதற்கான காரணம் என்ன? சூரத்துல் இன்ஃபித்தாரின் 6ஆம் வசனத்தில் அல்லாஹ் இதை கேட்கிறான். சூரா லுக்மானின் 33ஆம் வசனமும் இதே பேருண்மையை சொல்கிறது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். உலக வாழ்க்கை உங்களை மதிமயக்கத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். அல்லாஹுவின் விடயத்தில் உங்களை மதிமயக்குகின்றவனும் மதிமயக்கிவிட வேண்டாம், ஷைத்தானும். அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான் என்றால் அதனுடைய மறுபொருள் என்ன? மனிதன் அல்லாஹுவை உள்ளத்தில் பேணி பாதுகாத்து பராமரித்து வருவதற்கு பகரமாக அந்த அல்லாஹ்வை மறந்து வாழப்போகிறான் என்பதுதான் அர்த்தம். அந்த மனிதனுடைய வெற்று கண்களுக்கு அல்லாஹ் மறைக்கப்பட போகின்றான். அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள், அல்லாஹுடைய மிக உயர்ந்த பண்புகள், அல்லாஹுடைய தொழிற்பாடுகள், அல்லாஹுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் அவன் மறந்து வாழப் போகிறான். எனவே தான் எச்சரிக்கிறான், உலக வாழ்க்கை உங்களை மதிமயக்கத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். அல்லாஹுவை விட்டு உங்களை தூரப்படுத்துகின்ற ஷைத்தானும் உங்களோடு விளையாடுவதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிப்பதை பார்க்கிறோம். மூமின்களுக்கு எச்சரிக்கிறான். உங்களுடைய வாழ்வு அல்லாஹ் என்ற அந்த அச்சை நோக்கி சுழன்று கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ முடியாது உலகத்தில். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். சூரத்துல் ஹஷ்ர் 19ஆம் வசனம். அல்லாஹ்வை மறந்தவர்களைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹுவை மறந்தவர்களைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹுவை மறந்தவர்கள், அந்த மறந்தவர்களை அல்லாஹ் அப்படியே மறக்கடித்தான். அவர்கள் பாவிகள். மூமின்களே, நீங்கள் அப்படி வாழ முடியாது. எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் ஊடாக எங்களுக்கு ஒரு பேருண்மையை உணர்த்துகிறான். என்னென்று தெரியுமா? முஸ்லிம்கள் எப்பொழுதும் அல்லாஹுவை
ஆழமாக நம்பி வாழ வேண்டியவர்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு பெரும் பெரும் கஷ்ட நஷ்டங்கள், துன்ப துயரங்கள், பேரனர்த்தங்கள் வரலாம். நாங்கள் டிசம்பர் மாதம் 26ஆம் திகதி இந்த நாடே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு சுனாமி என்ற பேரனர்த்தத்தை அனுபவித்தோம். சுனாமி போன்ற பல சுனாமிகள் முஸ்லிம்களை வந்து தாக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் அசையாமல் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அவர்களுடைய சொத்துக்கள் அழிந்து போகலாம், அவர்களுடைய உறவினர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று சென்று விடலாம், முஸ்லிம்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் நாசமாக்கப்படலாம், அவருடைய சொத்து சுகங்கள் அழிக்கப்படலாம், அவர்களுடைய உயிர்கள் கூட போகலாம். ஆனால் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒன்று மட்டும் இழக்கப்படலாகாது. அதுதான் அல்லாஹ், அவன் பற்றிய நம்பிக்கை. முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தில் பேரமைதியை கொடுப்பதும் மறு உலகத்தில் சுவனப்பேற்றை தருவதும் அந்த நம்பிக்கை தான். முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழுகிறார்களா? அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் வருகின்ற பொழுது, பேரனர்த்தங்கள் வருகின்ற பொழுது நிலை குலையாமல் நிற்கிறார்களா? அவர்களிடத்திலே பெரியதொரு ஆயுதம் இருக்கிறது. அது என்ன ஆயுதம் தெரியுமா? அதுதான் ஈமான் என்னும் ஆயுதம். அந்த ஈமான் என்னும் ஆயுதத்தை அவர்கள் நழுவ விட்டு விடக்கூடாது என்பதுதான் அல்லாஹுடைய தீர்ப்பு. உண்மையில் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஆன்மாக்களாக இருந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் சத்திய வாக்கொன்றை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறோம். அது என்ன பதில்? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களது ரப்பல்லவா என்று கேட்ட பொழுது காலு பலா, ஆம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். அந்த சத்திய வாக்கை முறிக்கின்ற சிந்தனைகள், அந்த சத்திய வாக்கை முறிக்கின்ற எண்ணங்கள், அந்த சத்திய வாக்கை முறிக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள், அந்த சத்திய வாக்கை முறிக்கின்ற தீர்மானங்கள், முடிவுகள், அந்த சத்திய வாக்கை முறிக்கின்ற செயற்பாடுகள் முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வை புரிந்து கொள்கிறான் தெரியுமா? மனிதனுடைய இயல்பான பலவீனம் எப்பொழுது அல்லாஹ்வை புரிய வைக்கிறது தெரியுமா? கஷ்ட நஷ்டங்களும் துன்ப துயரங்களும் பேரனர்த்தங்களும் வருகின்ற பொழுது மட்டும்தான். அந்த நேரத்தில் மட்டும்தான் அவன் அல்லாஹ் என்று அலறுகிறான். அல்லது இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹுக்கு சூட்டிய பெயர்களை வைத்து அழைக்கிறார்கள். கடவுளே, இறைவனே, ஆண்டவனே என அழைக்கிறார்கள். எப்பொழுது தெரியுமா? அவர்களுக்கு ஒரு அனர்த்தம் வந்தால். நீரில் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற மனிதன் இனி தப்புவதற்கு வழி இல்லை. அந்த நேரத்தில் என்னை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று ஒரு சக்தியிடம் சரணடைவதைப் போல அவனுக்கு தோற்றுகிறது. விமானத்தில் இருக்கின்ற விமானிகளும் அந்த பயணிகளும் விமானத்திலே இயந்திர கோளாறு அல்லது காலநிலை குழப்பத்தின் காரணமாக அந்த விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது. விமானத்தை கச்சிதமாக தரையிறக்கின்ற அந்த சக்தியை, ஆற்றலை விமானி முதற்கொண்டு விமானியின் உதவியாளர்கள் அனைவரும் இழந்து நிற்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற மனித பிறவிகள் அந்த நேரத்தில் ஒரு சக்தியிடம் சரணடைகிறார்கள். அந்த சக்தி தான் அல்லாஹ்.
ஏதோ ஒன்று எங்களை காப்பாற்றியது என்று அதற்கு பெயர் வைக்கிறார்கள் மனிதர்கள். நன்றி கெட்டவர்கள், நன்றி கெட்ட மனிதர்கள் அதனை சக்தி என்றே சொல்லி முடிக்கிறார்கள். ஏதோ ஒன்று காப்பாற்றியது என்று சொல்கிறார்கள். தப்பி வந்ததன் பின்னால் சொல்வார்கள் மயிரிலையில் உயிர் தப்பினோம் என்று. அப்படித்தான் சொல்வார்கள். இந்த பேருண்மையை அல்லாஹு தஆலா சொல்ல தவறவில்லை. சூரா லுக்மானிலே கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا غَشِيَهُمْ مَوْجٌ كَالظُّلَلِ دَعَوُا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ فَلَمَّا نَجَّاهُمْ إِلَى الْبَرِّ فَمِنْهُمْ مُقْتَصِدٌ وَمَا يَجْحَدُ بِآيَاتِنَا إِلَّا كُلُّ خَتَّارٍ كَفُورٍ. இருளை போல, முகடுகளை போல அலைகள் சூழ்ந்து கொள்கின்ற பொழுது உள தூய்மை மிக்கவர்களாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வே எங்களை காப்பாற்று. நாலா பக்கமும் புயல் காற்று, கடல் கொந்தளிக்கிறது, தாங்கள் பயணிக்கின்ற கப்பல் தடுமாறுகிறது, அடுத்த சில நிமிடங்களில் உயிர் போய்விடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் இறைவனே என்னை பாதுகாத்துக் கொள் என்று அலறுகிறார்கள். அந்த மனிதர்களை அல்லாஹ் காப்பாற்றி கரை சேர்த்தால் அவர்களில் சிலர் நடுநிலைமையாக நடந்து கொள்கிறார்கள், நிதானம் இழக்காமல் நடக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையோர் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எங்களுடைய அத்தாட்சிகளை நன்றி கெட்டவர்களும் சதிநாசக்காரர்களும் மறுத்துரைக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் இருக்கிறது. மனிதன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை காண்கிறான். என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கின்ற பிரபஞ்ச பொருட்களை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் அல்லாஹ் வெற்று கண்களுக்கு பார்ப்பதற்கு தெளிவாக படைத்து வைத்திருக்கின்ற பிரபஞ்ச அத்தாட்சிகளை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது மனிதன் அல்லாஹ்வை கண்டுகொள்கிறான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் அவன் அல்லாஹ் என்று சொல்வதில்லை. இயற்கை என்று பெயர் சூட்டுகிறான். அதற்கு ஏதோ ஒன்று என்று சொல்கின்றான். இறைவனைத்தான் காண்கிறான், அல்லாஹ்வைத்தான் காண்கிறான். அந்த ஆராய்ச்சியின் முடிவாக அவன் மலை முகடுகளில் ஆராய்ச்சி செய்யலாம், ஆழ் கடல்களில் ஆராய்ச்சி செய்யலாம், இராப்பகல் வித்தியாசம் தெரியாத அடர்ந்த காடுகளுக்குள் நின்று கொண்டு ஆராய்ச்சி செய்யலாம், இந்த மண்ணை அகழ்ந்து அகழ்ந்து ஆராய்ச்சி செய்யலாம். அந்த ஆராய்ச்சியின் முடிவாக ஒரு இறுதி கட்டத்தை அவன் அடைகின்ற பொழுது அதற்கு அப்பால் அவனால் செல்ல முடியாது. ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பெயர் சூட்டிவிட்டு அவன் அந்த ஆராய்ச்சியினுடைய பாராட்டுக்களை, அவனுக்காக வருகின்ற புகழ்களை, விருதுகளை, பரிசுகளை தனதாக்கிக் கொள்கின்ற நன்றி கெட்ட மனிதனைத்தான் உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் சிலருக்கு அல்லாஹ் அந்த ஈமான் என்னும் வெகுமதியை வழங்கி விடுகிறான். அவர்கள் மட்டும் இந்த இஸ்லாத்துக்குள் வந்து விடுகின்றார்கள். இரண்டு சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலாவை மனிதன் புரிவதற்கு அல்லாஹ் வழி வைத்திருக்கிறான். ஒன்று அறிவு ஆராய்ச்சியின் முடிவாக, இரண்டாவது அனர்த்தங்களின் பொழுது. மூன்றாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதே இல்லை. அவன் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் புரிந்து கொள்வதில்லை. அது எப்பொழுது தெரியுமா? மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அருள் வளங்களை அள்ளி வழங்குகின்ற நேரம், சொத்து சுகங்களை கொட்டி குவிக்கின்ற நேரம், அந்த மனிதனுக்கு இன்ப சுகங்கள் நாலாபுரத்திலிருந்து வருகின்ற நேரம், சகலவிதமான சௌபாக்கியங்களும் அவனுடைய காலடியில் வந்து குவிகின்ற வேலை,
சுபிச்சத்தோடும் ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது அவனுடைய கண்களுக்கு அல்லாஹ் புலப்படுவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையில் இந்த விடயத்தை அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். மனிதன் இன்பத்தின் பொழுது அல்லாஹ்வை மறந்து விடுகின்றான், துன்பத்தின் பொழுது அல்லாஹ்வை நினைவுக்கு கொண்டு வருகின்றான். ஆனால் இன்பமும் துன்பமும் அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை மனிதன் மறந்து விடுகின்றான். எந்த அளவுக்கு? சூரத்துல் ஃபஜ்ர் எங்களுக்கு இதை விளக்குகிறது. فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. மனிதனை அவனது ரப்பு சோதிக்க கருதி அருள் வளங்களை அள்ளி சொரிந்து அவனை கண்ணியப்படுத்தினால் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தினான் என்று வாயார புகழுகின்றான். சோதிக்க கருதி அருள் வளங்களை கொடுத்து அந்த மனிதனை கௌரவப்படுத்தினால் உலகத்தில் எனது ரப்பு என்னை கண்ணியப்படுத்தினான், என்னை சங்கை செய்தான், என்னை கௌரவப்படுத்தினான் என்று வாயார சொல்கின்றான். وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ. அதே ரப்பு அதே மனிதனை சோதிக்க கருதி அருள் வளங்களை மட்டிட்டு வரையறுத்து கொடுத்தால் என்னுடைய ரப்பு என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அந்த அல்லாஹ்வையே நொந்து கொள்கின்றான். அல்லாஹு தஆலாவை அவன் சரியாக விளங்கவில்லை. இந்த 2 வசனத்திலும் அல்லாஹ் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான், சோதிக்க கருதி. சோதிக்க கருதி பொருளை கொடுப்பதும் சோதனை, அந்த பொருளை எடுப்பதும் சோதனை. சொத்து செல்வங்களை தருவதும் சோதனை, அதை பறித்துக் கொள்வதும் சோதனை. சிலருக்கு பட்டம் பதவிகளையும் ஆட்சி அதிகாரங்களையும் அள்ளி வழங்குவதும் சோதனை, அதை திடுகூறாக அல்லாஹ் பறித்து விடுவதும் சோதனை. பிள்ளை பாக்கியங்களை கொடுப்பதும் சோதனை, திடீரென பிள்ளையின் உயிரை பறிப்பதும் சோதனை. சொத்து செல்வங்களை அல்லாஹ் அள்ளி தருவதும் சோதனைதான். இயற்கை அனர்த்தத்தால் அந்த சொத்துக்கள் எங்களை விட்டு பறிபட்டு போவதும் சோதனைத்தான். இந்த எல்லா நிலைமைகளிலும் மனிதனுடைய நிலை சீராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? பொருட்கள் வந்தால், சொத்து செல்வங்கள் வந்தால் அதை சோதனை இல்லை என்று நினைக்கிறான். பொருட்கள், சொத்து சுகங்கள், இதர சௌபாக்கியங்கள் இழக்கப்பட்டால் தான் அதை சோதனையாக நினைக்கிறான். பொருட்கள் வந்தால் சோதனை இல்லை, சொத்து சுகங்கள் இழக்கப்பட்டால் சோதனை நினைக்கிறான். மனிதனுடைய பிழையான கணிப்பீடு இது. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்? எல்லாமே சோதனை தான். இந்த உலகமே ஒரு சோதனை மண்டபம். இந்த மண்டபத்தில் வாழ்க்கை என்னும் வினாத்தாள் தரப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை என்னும் வினாத்தாளிலே அல்லாஹுவும் அவனது தூதரும் உங்களுக்கு சொல்லித் தந்த பதிலை எழுதுங்கள். மறுமையில் சிறந்த பெருவேறு உங்கள் வழக்கரத்தில் கிடைக்கும். வாழ்க்கை என்னும் வினாத்தாளுக்கு பொருத்தமற்ற பதில் எழுதினால், அல்லது நீங்கள் பதிலே எழுதவில்லை என்றால், இடது கரத்தில் தான் அந்த பதிவு புத்தகம், அந்த பெருவேறு கிடைக்கும். இந்த வாழ்வே சோதனைத்தான். இந்த வாழ்க்கை என்னும் சோதனை களத்தில் முஸ்லிம்கள் அல்லாஹுவை தங்களுடைய மனக்கண் முன் எப்பொழுதும் கொண்டு வர வேண்டும். மனிதனுடைய இயற்கையான பிழையான தவறான கண்ணோட்டங்களை பல சூறாக்களில் அல்லாஹ் விவரிக்கின்றான். எப்படி தெரியுமா? அல்லாஹு தஆலா சூரத்து ஃபுஸ்ஸிலத் 51ஆம் வசனத்தில் சொல்கிறான், وَإِذَا أَنْعَمْنَا عَلَى الْإِنسَانِ أَعْرَضَ وَنَأَى بِجَانِبِهِ وَإِذَا مَسَّهُ الشَّرُّ فَذُو دُعَاءٍ عَرِيضٍ. மனிதனுக்கு நாங்கள் அருட்கொடைகளை வழங்கினால்
அந்த மனிதன் அல்லாஹ்வை புறக்கணித்து ஏதோ ஒரு பக்கம் ஒதுங்கி போய் விடுகின்றான். அவனுக்கு ஒரு தீங்கு அணுகினால் பெரியதொரு துஆவே செய்து முடிக்கிறான். மனிதனுடைய புத்தி அதுதான். அவனுக்கு அல்லாஹ் அருள் வளங்களை அள்ளி வழங்கினால் அந்த நிமிஷத்திலிருந்து அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் அவனுக்கும் எத்தகைய சம்பந்தமும் இல்லை என்று நடந்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணிக்கின்றான். மார்க்கமா, ஷரியத் சட்டதிட்டமா, அது பிறகு பார்த்துக் கொள்வோம், அப்படித்தான் சொல்வான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, இந்த வயதில் வாழாமல் எப்பொழுது வாழப்போகிறோம் என்று கேள்வி கேட்கின்றான். அல்லாஹ்வின் பாதையிலே சொத்து செல்வங்களை கொடுங்கள் என்றால் நாங்கள் வியர்வை சிந்தி உழைத்த சொத்துக்களையா கொடுப்பது? சூரா யாசீனில் அல்லாஹ் தஆலா இந்த உண்மையை சொல்கிறான். காபிர்களை நோக்கி ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த காபிர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா உணவளிப்பதாக சொல்கின்றவர்களுக்கு நாங்கள் ஏன் உணவளிக்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வழங்குவதாக சொல்கின்றவர்கள் நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும்? இப்படித்தான் இந்த மனிதர்கள் தனக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நடந்து கொள்வார். முஸ்லிம்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்வதில்லை, அல்லாஹ் எனது ரப்பு இல்லை என்று சொல்வதில்லை, ஈமானின் 6 அடிப்படைகளையும் அவர்கள் மறுத்து பேசியதில்லை, இஸ்லாத்தின் 50 கடமைகளை நிராகரித்ததில்லை, எல்லாவற்றையும் நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையால் சில போது பொய்ப்பிப்பதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் எங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இவர்களுக்கும் அல்லாஹுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் ஷரியா சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் எங்கோ போய்விடுகிறார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? சூரத்துல் ஹஜ்ஜிலே, வமினன் நாஸி மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மனிதர்களில் சிலர் ஓரத்தில் இருந்து கொண்டு இபாதத்து செய்கிறார்கள். ஓரத்தில் இருக்கிறார்கள், மதில் மேல் பூனைகளைப் போல. மதில் மேல் இருக்கின்ற பூனையின் நிலைப்பாட்டை நாங்கள் தீர்மானிக்க முடியாது, அது எந்த பக்கம் பாயும் என்று. அதே போலத்தான் மனிதர்களின் வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் உள அமைதி அடைகிறார்கள், அவர்களுக்கு ஒரு துன்பத் துயரம் ஏற்பட்டால் அவர்கள் முகம் குப்பர விழுந்து எங்கேயோ போய்விடுகிறார்கள். சூரத்துல் ஹஜ்ஜிலே மனித சுபாவம் பற்றி அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தின் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தீங்கு ஏற்பட்டால் பெரிய துஆ, 2 கையையும் உயர்த்தி கக்கம் தெரியக்கூடிய அளவுக்கு பெரிய துஆ, நீண்ட பெரும் துஆ. அந்த நேரத்தில் இவன் பெரும் வணக்கவாளி, ஈமான்தாரி, பள்ளியை உடைக்கிறார், சூஃபியாக மாறிவிட்டார் என்று மனிதர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு முனைப்பான ஒரு முன்னெடுப்பு. ஆனால் அந்த தீங்கு நீங்கிவிட்டால் அவரை பார்க்க முடியாது, அவர் எங்கோ சென்று விடுவார். அல்லாஹு தஆலா 2 சந்தர்ப்பத்திலும் அல்லாஹோடு இருங்கள் என்றுதான் எங்களிடம் கேட்கின்றான். உங்களுடைய வாழ்க்கையில் சலனம் இருக்கக்கூடாது, தடுமாற்றம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, அச்சம் இருக்கக்கூடாது. தடுமாற்றமும் தயக்கமும் அச்சமும் பீதியும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் ஒருவனை பேணி பாதுகாத்து வாருங்கள், அவன் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் உண்மையில் உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இயல்பு தன்மை எப்படி இருக்கிறது? சூரத்துல் இஸ்ரா 53ஆம் வசனத்தில் சொல்கிறான், وَإِذَا أَنْعَمْنَا عَلَى الْإِنْسَانِ أَعْرَضَ وَنَأَى بِجَانِبِهِ وَإِذَا مَسَّهُ الشَّرُّ كَانَ يَئُوسًا. மனிதனுக்கு நாங்கள்
அருட்கொடைகளை வழங்கினால் அவன் அல்லாஹ்வை புறக்கணித்து ஏதோ ஒரு பக்கம் ஒதுங்கி சென்று விடுகிறான். அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் நம்பிக்கை இழந்து விடுகிறான். ஒரு தீமை ஏற்பட்டால் அவருடைய வார்த்தை எல்லாம் எப்படிக்கும்? விரக்தியோடு கூடிய ஒரு வார்த்தை, நிராசையோடு கூடிய வார்த்தை பிரயோகங்கள். நம்பிக்கையே இழந்து விடுவார். தான் இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டவனை போல ஒரு பிரமை அவருக்கு வரும். அவர் சொல்வார், எந்த ஆண்டவரிடம் போய் சொல்லி ஆள? இந்த வார்த்தையை கேட்டால் எங்களுக்கே ஒரு சிரிப்பும் வரும். இவருக்கு பல கடவுள்கள் இருக்கின்றது போலும். எந்த ஆண்டவரிடம் சொல்லி ஆள சொல்வார்கள். என்னுடைய வீட்டில் உள்ள ஒரு பிள்ளைக்கு ஏதாவது வந்தால் என்னுடைய பிள்ளைக்கா இது வரணும். மற்ற வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து அவருக்கு சந்தோஷம் போல. நம்பிக்கை இழப்புகளை பார்க்கிறோம். நிராசை அடைந்து விரக்தி அடைந்து ஏதோ இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டவனை போல வார்த்தைகளை பயன்படுத்துவார். கானய ஊசா, நம்பிக்கையை இழந்து விடுவான். அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர் 8ஆம் வசனத்தில் சொல்கின்றான். இதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் கேட்டதையே மறந்து விடுவான் மனிதன். எப்படி? வைதா மஸ்ஸல் இன்சான துர்ருன் தஆ ரப்பஹு முனீபன் இலைஹி. மனிதனுக்கு ஒரு தீங்கு அணுகினால் முற்று முழுதாக தனது ரப்பை நோக்கி நிற்பார், பிரார்த்திப்பார். சும்மா பிரார்த்திக்கிற இல்ல, முனீபன் இலைஹி, அவருடைய உள்ள முழுவதும் அப்படியே ஆண்டவரிடம் சரணடைந்திருக்கும். அவருடைய கல்பு அப்படியே அல்லாஹ்விடமே இருக்கும். அப்படி பிரார்த்திப்பார். சும்ம இதா ஹவ்வலஹு நிஅமத்தன் மின்ஹு, அந்த ரப்பு தன்னிடம் இருந்து ஒரு நிஅமத்தை வழங்கினால், அந்த தீங்கை இல்லாமலாக்கி அந்த தீங்குக்கு பகரமாக ஒரு நிஅமத்தை வழங்கினால், நசிய மா கான யதுஉ இலைஹி மின் கபில், இதற்கு முன்னால அவர் எது வேண்டும் என்று பிரார்த்தித்து கேட்டாரோ அதனை எல்லாம் மறந்து நடப்பார். அவரை பார்த்தா எங்களுக்கே புதுனமாய்க்கும். இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் கஷ்ட நஷ்டத்தை கொடுத்த நேரம், துன்ப துயரத்தை கொடுத்த நேரம், அனர்த்தங்களுக்கு இவர் ஆட்பட்ட நேரம், பள்ளியோடு எப்படியான இறுக்கமான தொடர்பு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப இவர் இப்படி மாறிவிட்டார் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இறைவனோடு உள்ள தொடர்புகளையே அறுத்து கொண்டு வாழ்வார். எனவே மனிதன் உலகத்திலே அனர்த்தத்தின் பொழுது மட்டும்தான் அல்லாஹ்வை ஞாபகிக்கின்றான். அது பிழையான கண்ணோட்டம். ஏன் தெரியுமா? இனி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆளுக்கு நோய் வந்தால் முதலாவது என்ன செய்வார்கள்? நோய்க்கு பார்ப்பார்கள். மருந்து, டாக்டர், எந்த வைத்தியசாலை இருக்கிறதோ எல்லாம் மனப்பாடம். இன்றைய காலத்தில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரைகளின் பெயர்கள் நன்றாகவே பாடம். அவர்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பாடம். நோய் வந்தால் எங்களுக்கு ஞாபகம் வருவது வைத்தியசாலையும் வைத்திய நிபுணரும் மாத்திரைகள் மருந்துகள் மட்டும்தான். இஸ்லாம் வைத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இறைவன் நோயையும் இறக்கி அதற்கான நிவாரணத்தையும் இறக்கியிருக்கிறான். ஹலாலான முறையில் மருத்துவம் செய்யுங்கள். நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எப்படி நோய் நொம்பலங்களின் பொழுது இருக்க வேண்டும்? நோய் வருகிறதா, முழுமையாக அல்லாஹ்விடம் தன்னை ஒப்படைத்து விட வேண்டும். வாழ்க்கையின் சகல விவகாரங்களிலும் ஒப்படைக்க வேண்டும். இப்பொழுது நோய்க்கு பார்த்து ஃபெயிலியர் என்று சொன்னால் பேய்க்கு பார்ப்பார். அதுவும் சரிவர இல்லை என்று சொன்னாதான் திரும்ப ஆயத்துல் குர்சிக்கு வாரது, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு வாரது, துவாக்கள், ஔராதுகள். இந்த நோய் நீங்கிறதுக்கு ஏதாவது ரசூல்லா சொல்லி இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே, இதை ஓதிக்கொள்றதுக்குன்னு வாரது. எப்படி நன்றி கற்ற மனிதன்! இவன் யார முதல்ல நம்புறான்? டாக்டரை, வைத்தியரை நம்புறான். இரண்டாவது
மக்களை பொய் சொல்லி புரட்டுக்களை சொல்லி பிழைப்பு நடத்துகின்ற இந்த மனிதர்களை நம்புகிறான். அவர்களெல்லாம் கையை விரிக்கிற நேரம்தான் ஆண்டவன்ட்ட வாரு. எவ்வளவு பெரிய நன்றி கட்டத்தனம். டாக்டர் சொல்வார், இனி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. சொல்வாரு, உங்களோட கடவுளை நீங்க பிரார்த்திச்சு கொள்ளுங்க. அப்பதான் அவருக்கு அல்லாஹ் நினைப்பு வரும். அந்த குடும்பத்துக்கே நினைப்பு வரும். அப்பதான் அடே அல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான், அப்பதான் நினைப்பு வரும். ஆகவே முஸ்லிம்கள் இப்படி இருக்க இயலாது. முஸ்லிம்கள் முழுமையாக தங்களை முதலாவது அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்வை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இதயம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த உயிர் அல்லாஹ்வுக்கு சொந்தம். நாங்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனர்த்தங்கள் வந்தால் தான் புரிகிறது இதன் சொந்தக்காரர்கள் நாங்கள் இல்லை என்று. சுனாமி வந்ததன் பின்னால் தான் எங்களுக்கு தெரியும், என் உடன்பிறப்புகள் எனக்கு சொந்தம் இல்லை, என் உயிர் எனக்கு சொந்தம் இல்லை, என் சொத்து செல்வங்கள் எனக்கு சொந்தம் இல்லை. என்னுடைய சக்திக்கு அப்பால் பெரியதொரு சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த சக்திக்குத்தான் இது சொந்தம், அதுதான் அல்லாஹ். எனவே முஸ்லிம்கள் எப்பொழுதும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு அம்சம்தான் அல்லாஹ். இந்த வகையிலே நாங்கள் அடுத்ததாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நிர்வாக எல்லைக்குள் வாழுகிறோம். அழகிய திருநாமங்களும் உயர்ந்த பண்புகளும் உடைய அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி பரப்புக்குள் இருக்கிறோம் என்ற நினைவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுக்கு துன்பமும் ஒன்றுதான், இன்பமும் ஒன்றுதான். நாங்கள் வளமையாக குல் சூராக்களை ஓதுகின்றோம். அந்த குல் சூராக்களில் அல்லாஹ் அவனைத்தான் அறிமுகம் செய்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று. அல்லாஹு சமத், அவன் மனிதனது தேவையற்றவன். லம் யலிது வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை எவரும் இல்லை. இது அடிப்படை தத்துவம், ஏகத்துவ கொள்கை. இந்த குல் சூராக்களையே நாங்கள் காலையிலும் மாலையிலும் குறிப்பாக 3 தடவை ஓதுகிறோம். கடமையான தொழுகையின் பின்னால் ஓதுமாறு ரசூலுல்லாஹ் வலியுறுத்தியதுக்கான காரணம் என்ன? அதை ஓதினால் அடுத்த நிமிடம் எங்களுடைய வீட்டிலே பண நூட்டுக்கள் வந்து குவியுமா? சொத்து செல்வங்கள் வந்து குவியுமா? இல்லை. ரசூலுல்லாஹ் ஓதச் சொன்னதற்கு காரணம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அல்லாஹ்வை உள்ளத்தின் ஆழத்தில் பேணி பாதுகாத்துக் கொண்டு வாருங்கள். நீங்கள் தான் உலகத்தில் தைரியசாலிகள், நீங்கள் தான் துணிவுள்ளவர்கள், நீங்கள் தான் வீரர்கள். அல்லாஹ் உள்ளத்தில் எந்த உள்ளத்தில் இல்லையோ அந்த உள்ளம் கோழையான உள்ளம். அந்த உள்ளத்தில் தைரியம் இருக்காது. அந்த உள்ளத்தில் தடுமாற்றமும் தயக்கமும் பீதியும் இருக்கும். அந்த உள்ளம் பலவீனப்பட்டு போய்விடும். எந்த உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய கருத்துக்கள் ஆழமாக இருக்கின்றனவோ அந்த உள்ளம் தைரியமான உள்ளம். அந்த உள்ளத்தை சுமந்த பிறவியின் உடல் நலிந்திருக்கலாம், மெலிந்திருக்கலாம். அந்த மனிதனுக்கு சமூகத்தில் அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மனிதன் உடுத்த உடுப்பில்லாமல் வாழலாம், உண்ண உணவின்றி இருக்கலாம். ஒரு நாள் சாப்பிட்டால், ஒரு வேளை சாப்பிட்டால் மறுவேளை சாப்பாட்டுக்கு கையெந்தக்கூடிய பிச்சைக்காரனாக இருக்கலாம். ஆனால் அவன் தான் தைரியசாலி. ஏன்? அவனுடைய வாழ்க்கையில் அவன் அல்லாஹ்வை வைத்துக் கொண்டிருக்கிறான். யாரும் வைத்துக் கொள்ளாத பெரும் சொத்தை வைத்துக் கொண்டு நிம்மதியாக அவன் தூங்குவான். எனவே ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் உலகத்தில் தனித்து விடப்பட்ட மனிதன் அல்ல,
எனக்கு எதுவும் வரலாம், நோய் வரலாம், நொம்பலம் வரலாம், வறுமை வரலாம், கவலைகள் வரலாம், துன்ப துயரங்கள் வரலாம், சுனாமி போன்ற எத்தனை சுனாமிகளும் வரலாம். ஆனால் அவற்றை எதிர்கொள்வதற்கு என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறான். எனவே தான் குல் சூறாக்களை நாங்கள் திரும்ப திரும்ப ஓதி அந்த பசுமையான உணர்வுகளை அதாவது மங்க விடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம்.